காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்ற தலைப்பின் கீழே நாம் அனுதினமும் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்குரிய வேத வசனம் லூக்கா 5:5. ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இன்றைக்கு பேதுருவை குறித்து யோசித்து பாருங்கள். அவன் ஒரு இரா முழுவதும் வலையை போட்டும் ஒரு மீன் கூட பிடிக்காமல் காலையிலே விரக்தியோடு தன்னுடைய வலையை அலசி கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு அங்கே வந்தார். அவரை தொடர்ந்து அநேக ஜனங்களும் வந்தார்கள். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக இயேசு பேதுருவின் படகை கேட்டார். பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான். அதிலே நின்று இயேசு பிரசங்கம் பண்ணினார். அவருடைய பிரசங்கத்தை அநேகர் கேட்டார்கள். பேதுருவும் கவனமாய் கேட்டான். அவர் எதை குறித்து பிரசங்கித்து இருப்பார்? அதிகமாய் உழைத்து உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் இருக்கும்போது எப்படி பெற்றுக்கொள்வதை பற்றி போதித்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பிரசங்கத்தின் மூலமாக இயேசுவை தேவகுமாரன் என்றும் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்றும் பேதுரு அவர் பேசின வார்த்தையின் மூலியமாக உணர்ந்து கொண்டான். பிரசங்கம் முடிந்ததும் பேதுருவையும் அவன் கூட்டாளிகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு என்ன சொன்னான் என்பதை பாருங்கள். இதுதான் வார்த்தையை கேட்பதன் மூலியமாக வரும் விசுவாசமாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக பகல் நேரத்திலே மீன்கள் அகப்படாது. ராத்திரியிலே அகப்படாத மீன் பகலிலே அகப்படுவது கடினம். ஆகவே சூழ்நிலை மீன் பிடிப்பதற்கு சாதகமாக இல்லை. ஆனால் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் வார்த்தையை தவிர மீன்கள் அகப்படும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பேதுரு இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தபடியினாலே அந்த பாதகமான சூழ்நிலைகளில் மத்தியிலும் வலையை போட்டான். நடந்தது என்ன? பேதுருவின் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். வேதம் அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே விசுவாசம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிறது. பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படுகிறது. அப்பொழுது அற்புதங்கள் நடக்காமல் இருக்காது, திருப்பங்கள் உண்டாகாமல் இருக்காது. பேதுருவின் வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவத்தை குறித்து நாளைய தினத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.